வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் எலினா பெலோவா. டெக்னிக்கலாக புது தண்டை போஸ்ட் டீமோட லீடர்னு சொல்லலாம். பின்ன இத்தனை பேரை கட்டி மேய்க்கிறதுக்கு எவனாவது ஒருத்தன் தேவையில்ல. சொந்தவர்களை யார் இந்த எலினா பெலோவா? இவங்களுடைய காமிக் புக் ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் என்னென்னங்கிறத மொத்தமாக பார்த்துலாமா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அண்ட் இவங்களுக்கு சூப்பர் பவர்ஸும் இருக்குது. படங்களில் கொண்டு வருவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். உங்களுடைய காமிக் புக் ஆர்ஜினை பார்த்துருவோம். ஸோ இவங்க டெக்னிக்கலாக ரெட் ரூமால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு பிளாக் விடோ. இந்த சமயத்தில் நம்ம நட்டாஷா ரோமனாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் விடோலேருந்து பிரிஞ்சு அவன் சிஸ்டமில் சேர்ந்துருப்பாங்க. ஸோ நட்டாஷா தான் இருக்கிறதுலே ரெட் ரூமில் டாப் கேண்டிடேட். இவளுடைய அந்த லெவலை டாப் ஆஃப் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் ரெட் ரூமில் ஒரு பிளாக் விடோ வெளியில் வரவே இல்லை. ஸோ நட்டாஷா ரோமனாஃப்க்கு ஈக்குவலாக நாமளே ஒரு புது பிளாக் விடோவை உருவாக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட யங்கஸ்ட் கேரக்டர்ஸ், யங்கஸ்ட் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி இந்த பக்கம் ரெட் ரூம் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் ஆர்ஃபன் பண்ணப்பட்ட நம்ம எலினா பெலோவாவுக்கு படு பயங்கரமான ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரைனிங்கை கொடுத்தவரோட பேர் கர்னல் ஸ்டாட்டோஸ்கி. இந்த ட்ரைனிங் ஒன்று முடிவில் டெக்னிக்கலாக நம்ம பெலோவா எப்படியோ நம்ம பிளாக் விடோவோட மார்க் வந்து ரீச் பண்ணிடுறாங்க. பட் அவளை இன்னும் பெட்டராக மாற்றணும், மனசுக்குள்ளே எமோஷனுங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு படு பயங்கரமான திட்டத்தை ரெட் ரூம் ஹெட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஒரு சின்ன மர்டர் மிஸ்ட்ரிக்கு இந்த பக்கம் எலினா பெலோவாவை ஒரு மிஷனுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவனை ட்ரைனிங் பண்ணவனே செத்து கிடக்குறான். என்னுடைய ட்ரெயினர் எப்படி செத்தான் அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சே தீர்வுன்னு சொல்லி எலினா தேடி போக அந்த இடத்துல ஸ்டாட்டோஸ்கிக்கு பெட்ராங்கிற ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப் இருந்திருக்க விஷயம் தெரிய வருது. அண்ட் இவருக்கு பிளாக் விடோஸ்னா ரொம்ப பிடிக்கல. அந்த வகையில் பெட்ராவையுமே ஒரு பிளாக் விடோவா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் டெக்னிக்கலாக ஒரு ஹுக்கர், நான் கடைசி வரைக்கும் பிளாக் விடோவா தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த காண்டில் ஸ்டாட்டோஸ்கியை போட்டு தள்ளிட்டு போயிருப்பாரு. இந்த கடுப்பில் நம்ம எலினா ஒரு ட்ரெயினரை கொண்டவனா பழி வாங்குற மாதிரி அந்த சமயத்தில் பெட்ராவை போட்டு தள்ளிட்டு அந்த மர்டர் மிஸ்டே முடிச்சிருப்பான். தன்னுடைய ட்ரெயினரை கொன்னவளை போட்டு தள்ளியிருக்கான் அண்ட் கொன்னவளே ஒரு பிளாக் விடோவா இருந்திருக்கா. கடைசியில் தான் தெரிய வருது இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணது ரெட் ரூம் தான். ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோதான் தடங்கல்கள் இருந்தாலும், எவ்வளோதான் சொந்தக்காரங்க எமோஷன் சொல்லி இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி சொன்ன மிஷனை முடிக்க வேண்டியது தான் டெக்னிக்கலாக ஒரு பிளாக் விடோவோட வேலை. ஸோ அந்த வகையில் எலினா பாஸ் ஆகிட்டா. அண்ட் இந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் நம்ம பிளாக் விடோவுக்கு, அதாவது நட்டாஷா ரோமனாஃப்க்கு ஈக்குவலாக வந்திருக்க அந்த சமயத்தில் இவ்வளோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெட் ரூம் கேண்டிடேட்னு சொல்லி பற்றி மாற்றுறாங்க. அண்ட் ஏகப்பட்ட முக்கியமான மிஷனுக்கும் இவ்வளோ தான் அனுப்புகிறாங்க. மொதல் மிஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸாக நட்டாஷாவை போட்டு தள்ளுறது தான். பட் டேரெக்டாக கில் பண்ணுறது இல்லாமல் இந்த சமயத்தில் இன்ஹியூமன்ஸோட அந்த அட்டிலன் சிட்டியில் இருக்க அந்த ஷீல்டை டவுன் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து பார்த்தா ஆட்டி போடுறதுக்காக அனுப்புவாங்க. நம்ம நட்டாஷாவும் அதே தேட வந்திருப்பான். ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸாக நம்ம நட்டாஷாக்கும் எலினாக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடந்திருக்கும். இந்த இடத்துல எலினா எப்படியும் நட்டாஷாவை ஓவர் கம் பண்ணிடுறான் தான் சொல்லணும். கத்தி முன்னையில் இந்த பக்கம் நம்ம நட்டாஷாவை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பான். பட் இருந்தாலும் நட்டாஷாவை கில் பண்ணியிருக்க மாட்டான். கன் பாயிண்டில் பிடிச்சி வச்சதாலும் கில் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா நட்டாஷா இருக்க வரைக்கும் தான் தன்னை தானே என்ன மிருகத்திக்க முடியும். ஸோ நீ தான் என்னுடைய பெர்ஃபெக்ட் ஈக்குவல் ஹாஃப். உன்னை நான் கொண்டுட்டேன்னா எனக்குன்னு காம்படிஷன் இல்லாமல் போயிடல, அதனால் பொழைச்சு போன்னு சொல்லி எலினா டெக்னிக்கலாக நட்டாஷாவுக்கு உயிர் பிச்சை போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நட்டாஷா எலினா கூட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க தான் சொல்லணும். ஒரு கட்டத்தில் நட்டாஷாவே இந்த பக்கம் ஷீல்டோட ஹெல்ப் மூலியமா எலினாவோட அந்த ஐடென்டிட்டியே பிளாக் விடோவா மாற்றி பயங்கரமான ஒரு சம்பவமும் செஞ்சிருப்பாங்க. இவளுடைய அந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா திடீர்னு எதிர்பார்க்காத காமிக் இஷ்யூஸ் எல்லாத்துலேயுமே எலினா அப்பியர் ஆகிட்டே இருப்பான். இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு காமிக் இஷ்யூல அப்பியர் ஆவான். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு பதில் இருக்கு, சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் இந்த பக்கம் நியூ அவெஞ்சர்ஸ் சாவேஜ் லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சௌரான்னு சொல்லப்படுற ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சௌரானை எதுக்கிறதுக்காக எலினா சில ஷீல்ட் ஏஜென்ட்ஸ்லாம் அங்கே வந்திருப்பான். மோர் லைக் ஒரு ஸ்பை மாதிரி. அந்த சௌரான் வந்து ஒரு எனர்ஜி மான்ஸ்டர். அந்த மான்ஸ்டரோட எனர்ஜியால் தாக்கப்பட்ட நம்ம எலினா பெலோவா ஆல்மோஸ்ட் பாதி எரிஞ்ச நிலையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பான். கிட்டத்தட்ட சாவர நிலைமைங்க. அந்த நிலைமையில கூட இவ்வளோ அந்த திறமையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எய்ம் இருக்காங்களே அட்வான்ஸ்ட் ஐடியா மெக்கானிக்ஸ், அவங்க நம்ம எலினாவுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. எலினாவை சூப்பர் அடாப்டடாக மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆல்ரெடி எய்ம் இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை உருவாக்கி அவஞ்சஸ் கூட சண்டைக்கெல்லாம் போயிருக்காங்க. என்னென்ன பொருட்களை அந்த ரோபோட் தொடுதோ அதோடைய பவர்ஸ் இந்த ரோபோட்டுக்கு அடாப்டேட் கிடைச்சிடும். பேர்லேயே இருக்கே இந்த ப்ரோக்ராமில் ஒன்று சேர்த்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க எலினாவும் ஆல்மோஸ்ட் உயிர் பொழிச்சானும்ல 70% பேர்ன் ஆன நிலைமையில் இருந்து அவள் அக்செப்ட் பண்ண அவளை இப்போதைக்கு அந்த சூப்பர் அடாப்டேட் ப்ரோக்ராம் மூலியமா புது அடாப்டடாக இறக்கியிருப்பாங்க. இவளும் யாரெல்லாம் தொற்றாலோ அந்த அளவுக்கு அவங்களுடைய பவர்ஸையுமே ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும். பட் அன்லிமிட்டட் அடாப்டேஷன் பவர் கொடுக்காத சமயத்தில் அயன்மேன் கிட்ட இவ தோற்றுருவா. மூலைக்கு அவளுடைய சக்தியவே அவளுக்கு எதிராக அயன்மேன் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சமயத்தில் அவள் தேர மாட்டான்னு சொல்லி டெக்னிக்கலாக எலினா பெலோவாவை எய்மே கொண்டுடுவாங்க. அதை தொடர்ந்து அடுத்த காமிக்கு சொல்லி இவ அப்பியர் ஆகியிருப்பான். இவ தான் செத்து போயிட்டாலே எப்படி திரும்ப அப்பியர் ஆகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ரீடர்ஸுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் நார்மன் ஹாஸ்மனோட அந்த டார்க் அவெஞ்சர்ஸ் டீம்லையுமே இவன் அடாப்டடாக வந்திருப்பான். என்ன இவன் எல்லா காமிக் புக்லையுமே அப்பியர் ஆகிறா, திடீர்னு வருறா, திடீர்னு சாவரா, யார் இவ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ரீடருக்கு ஏற்படுற அந்த சமயத்தில் தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் அடிச்சு எலினாவோட உண்மையான பேக் ஸ்டோரி ரிவீல் பண்ணுறாங்க. அந்த வகையில் ஒரிஜினல் இந்த பிளாக் விடோ ஃபைட் அப்பவே நட்டாஷா வந்து பார்த்தீங்கன்னா எலினாவை போட்டு தள்ளியிருக்கா. பட் நட்டாஷாக்கு ஈக்குவலாக சண்டை போடுறது எலினாவாக இருக்க அந்த சமயத்தில் இவ்வளோ திறமையை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெட் ரூம் ஒரு குளோனிங் ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்சிலான் ரெட்டுங்கிற ஒரு சைக்கிக் மூலியமா அவங்களுடைய பெஸ்ட் பிளாக் விடோஸோட அந்த மெமரிஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி குளோனிங் மூலியமா நிறைய புது பிளாக் விடோஸை உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில் உருவாக்கப்பட்டது தான் எலினா. ஆல்ரெடி இறந்த நம்ம எலினாவோட பாடியை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட க்ளோன்ஸ்
உருவாக்கப்பட்டிருக்கு. டெக்னிக்கலாக பிளாக் விடோ கையாலேயே எலினா செத்துருப்பா. அதுக்கப்புறமும் இவளுடைய பாடியை எடுத்து அவளுக்கு ஸ்பெசிஃபிக்கான மெமரிஸை மட்டும் கொடுத்து இந்த ரெட் ரூம் பார்த்தீங்கன்னா பல மிஷனில் ஏகப்பட்ட டைம் எலினாவை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரே சமயத்தில் 4-5 எலினா க்ளோன்ஸை உருவாக்கி 4-5 வித்தியாசமான இடத்துக்கு அனுப்பி அந்த மெயின் மிஷன்ஸோட மெமரிஸை மட்டும் ஸ்டோர் பண்ணி ஒரு க்ளோன் வாரையே ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்லணும். இதை பார்த்த நம்ம பிளாக் விடோ இது சரிப்பட்டு வராது, நான் எலினாவை தேவையில்லாமல் கொண்டுட்டேன், உண்மையான கெட்ட வகையாக ரெட் ரூம் தான் அப்படின்னு சொல்லி ரெட் ரூம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசியாக இருந்த எலினாவோட க்ளோன் உடம்புல இவருடைய மொத்த மெமரியுமே இந்த எப்சிலான் ரெட் மூலிமா இறக்கி புது எலினா பெலோவாவை உருவாக்க செஞ்சுருப்பாங்க. முதல்ல கடைசி எலினா பெலோவா க்ளோனுங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் தெய்வலையுமே தாண்டி நிறைய க்ளோன்ஸ் உள்ள சுற்றிட்டு இருக்கும் போல தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரே குழப்பமாக இருக்கல, அந்த மாதிரி தான் எலினா பெலோவாவை சூப்பர் கன்ஃபியூசிங்கான ஒரு கேரக்டராக மாற்றிருப்பாங்க. இப்படி உருவாக்கப்பட்ட கடைசி க்ளோனை இந்த நட்டாஷாவே அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷீல்டு குரூப் கூட ஒன்றா சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் எலினா பெலோவா பிளாக் சூட்டை விட்டுட்டு ஒயிட் சூட்டுக்கு மாறி இருப்பான். நட்டாஷா பிளாக் விடோ மாதிரி எலினா அப்பத்துலேருந்து ஒயிட் விடோவா சுற்றிட்டு இருக்கா. நீங்கள் எம்சியூக்குள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் விடோங்கிற ஒரு ஃபார்ம் தான் நம்ம எலினாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். பட் ஒயிட் விடோன்னு சொல்லி எங்கேயுமே மென்ஷன் செஞ்சிருக்க மாட்டாங்க. பட் மூவிலையுமே சரி காமிக்லேயுமே இப்போதைக்கு எலினா பெலோவா ஒயிட் விடோவா தான் சுற்றிட்டு இருக்காங்க. செம்ம காம்ப்ளெக்ஸான ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்கக்கூடிய பயங்கரமான ஒரு கேரக்டர். ஆனால் எம்சியூவில் ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. நட்டாஷாவோட ஃபேக் ஃபேமிலி சிஸ்டருங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவே போதுமானதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவளுடைய பவர்ஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸாக்டாக பிளாக் விடோட பவர்ஸ் தான். எக்ஸ்டென்சிவ் மார்ஷல் ஆர்ட் ட்ரைனிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கேன். அண்ட் ரெட் ரூமில் ஆல்மோஸ்ட் நட்டாஷாவுக்கு ஈக்குவலாக ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். ப்ரூட்டலான ஒரு ட்ரைனிங். சில இடங்களில் நட்டாஷாவே ஓவர் டேக் பண்ணுற அளவுக்கு இவகிட்ட ஆக்ரோபேட் எபிலிட்டியுமே இருக்குது. நட்டாஷா எக்ஸலன்ட் ஃபைட்டர். பட் எலினா பெலோவா ஃபைட்டரோட சேர்ந்து நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரி தாவி அடிக்கக்கூடியவ எக்ஸலன்ட் ஆக்ரோபேட்டுங்கிறவன் சொல்லுவாங்க. பிளாக் விடோவுக்கு அப்புறம் ரெட் ரூமோட ப்ராமினன்ட் கேடட் அண்ட் பிளாக் விடோவை விட இன்டெலிஜென்ட் டாக்டிஷியனுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிளான் போட்டு அடிக்கிறதுல பக்கா கில்லாடி, சூப்பர் பவர்ஸ்னு எதுவும் கிடையாது. பட் கேப்டன் அமெரிக்கா ஈக்குவலாக இவளால் பிளானும் போட முடியும்னு சொல்லுவாங்க. யாருக்கனுக்கும் தெரியாத க்ளூஸ்லாம் இவளுக்கு தெரியுமாங்க. இவளுடைய மொதல் சம்பவம் இன்ட்ரடக்ஷனே ஆக்சுவலாக ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தானே. ஸோ நடந்த எல்லா விஷயங்களுமே ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைலில் இவளால் ஈஸியாக அனலைஸும் பண்ண முடியும். இவள் சூப்பர் அடாப்டடாக இருக்க அந்த சமயத்தில் ஆல்மோஸ்ட் லைக் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸோட பவரையுமே இவளால் டெக்னிக்கலாக ரீக்ரியேட் பண்ண முடியும். என்ன கேட்டிங்கன்னா சூப்பர் அடாப்டடும் பார்ட் ஆஃப் த இல்லைனா க்ளோன் ஆஃப் த எலினா பெலோவா தான் இருக்கணும்னு தோணுது. ஒரிஜினல் எலினா பெலோவாவுக்கு பவர்ஸை ரிப்ளிகேட் பண்ணக்கூடிய தன்மை கிடையாது. பட் அடாப்டடுக்கு அந்த ஸ்பெஷல் எபிலிட்டிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த லுக்குமே உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க தான் தெரியல. செம்ம ரீசனபிளான ஒரு கேரக்டர் பற்றி சொல்லுவாங்க. லைக் மற்ற பிளாக் விடோஸ்லாம் எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ரோபோட்டாகவே மாட்டுவாங்க. சொன்னதை செய்யக்கூடிய கில்லிங் அசாசின்ஸாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இவன் மட்டும் ஒரு ரீசனபிளான கேரக்டருங்க போது சொல்லுவாங்க. பட் அகைன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கதைகள் எழுதப்படலையே. இதை தாண்டி இவளுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவும் கிடையாது. வீக்னஸ்ன்னு பார்க்கும்போது சாதாரண ஹியூமன் தாங்க. ஒரு கண்ணை வச்சு அசால்ட்டாக சுட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நம்ம பிளாக் விடோக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பை ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்கப்படல. உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங்கிறதுல இவள் வீக்காக தான் இருக்கான்னு சொல்லப்படுது. ஸோ பிளாக் விடோ அளவுக்கு இவளால் ஒரு ஸ்பை விஷயங்கள் எஸ்பெனச் விஷயங்களை வந்து பார்த்தோன்னா பக்கவாக பண்ண முடியாதான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பிளாக் விடோவோட பெட்டராக சண்டை போடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். எம்சிஓக்குள்ள எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் எலினாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. காமிக்கை விட காமிக்கில் குழப்பிடிச்சு வச்சிருக்க அவரோட இந்த ஆரிஜின் ஸ்டோரியை எம்சிஓக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரீம்லைனாக மாற்றிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு எலினா பெலோவோட காமிக்கை விட மூவி ஓகேன்னு சொல்லாங்க. கதையும் சிம்பிளாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிக்கிற மாதிரியும் இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நட்டாஷாவுக்கு ஒரு அமேசிங்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே எலினா இருக்கா. ஸோ தண்டர்போல்ட்ஸ் டீமோட லீடராக என்னென்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். இந்த எலினா பெலோவா ஒயிட் விடோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எலினாவுக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டிக்காமீங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா